முன்னால் அவர் என்ன செய்தார் என்றால் 2000 வருஷத்துக்கு முன்னால் அந்த உலகத்தில் வந்து இயேசு ஊழியம் செய்த போது அவருடைய சீஷர்கள் இருந்தாங்களே, அந்த சீஷர்களை அவர் இஸ்ரவேல் தேசத்தை ஒட்டி இருக்கிற பகுதிகளில், அந்த பகுதிகளில் ஆசியா மைனர்னு சொல்லுவாங்க, அந்த பகுதிகளுக்குள்ளதான் ஊழியத்துக்கு அனுப்பினார். ஆனா அந்த தேசங்களை தாண்டி வேறொரு தேசத்துக்கு கர்த்தர் தம்மோடு இருந்த ஒரு சீஷனை அனுப்பினார் என்றால் அது இந்திய தேசத்துக்கு தான் அனுப்பினார். கடல் கடந்து போ என்று கர்த்தர் தாமே நேரடியாய் பேசி தோமாவை கர்த்தர் இந்தியாவுக்கு அனுப்பினார். அது தவிர வேற யாரும் ரொம்ப தூரத்துக்கு போகல. அமெரிக்காவுக்கு எந்த சீஷனும் போகல, லண்டனுக்கு எந்த சீஷனும் போகல, வேற எந்த தேசத்துக்கும் போகல. அவர்கள் உள்ளே சுற்றி திரிந்ததெல்லாம் ஆசியா மைனர் என்று சொல்லுகிற பகுதிக்குள்ள தான் போனாங்க. கொரிந்து பட்டணத்துல போய் பேசினாங்க, பிலிப்பு பட்டணத்துல பேசினாங்க. அந்த ஒரு சில குறிப்பிட்ட பகுதிக்குள்ள தான் அந்த ஊழியம் நடைபெற்றது. அந்த எல்லையை தாண்டி கர்த்தர் கடல் கடந்து வேறொரு தேசத்திற்கு தம்முடைய சீஷனை அனுப்பினார் என்றால் அது இந்திய தேசத்துக்கு தான் அனுப்பினார். ஏன்னா கர்த்தருடைய கண்களிலே இந்தியாவின் மேலே ஒரு பெரிய திட்டமும் தீர்மானமும்